உங்களுக்கு தீராத கடன் பிரச்சனை இருக்கா? வாழ்க்கையில இந்த பிரச்சனை தீரவே மாட்டேங்குது, இது எனக்கு ஒரு வழி கிடைக்காதா அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்களா? நீங்க செல்ல வேண்டிய ஒரு முக்கியமான ஆலயம் தான் நம்மளுடைய தென்னக காசி என்று அழைக்கப்படக்கூடிய தென்னக காசி பைரவர் ஆலயத்தை பற்றி தான் இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். மிக பிரம்மாண்டமாக, அதே சமயத்தில் எழில் சூழ்ந்த அழகிய ஒரு கிராமிய சூழல் நிறைந்த ஒரு இடத்துல இருக்கக்கூடிய ஆலயம் தான் இந்த காசி பைரவர் ஆலயம், தென்னக காசி பைரவர் ஆலயம் அப்படின்னு சொல்கிறாங்க. உலகிலேயே மிக உயரமான மிக பிரம்மாண்டமான பைரவருக்கான ஒரு சிலை இருக்கக்கூடிய இடம் அப்படின்ற சான்றிதழை ஒரு பதிவை பெற்ற ஒரு மிகச்சிறப்பான ஆலயமாக தான் இந்த ஆலயம் திகழ்கிறது. இதனுடைய சிறப்புகள், ஏராளமான சிறப்புகள் இருக்கு. அதில் மிக முக்கியமான 2 விஷயங்கள். கடன் தொல்லையால் பாதிக்கப்பட்டவங்க இந்த ஆலயத்திற்கு வந்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு நல்லதொரு தீர்வு கிடைக்குது அப்படின்றத அங்கே வந்து தீர்வு பெற்றவர்கள் தொடர்ந்து வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அதே மாதிரி மனக்குழப்பத்தோடு இருக்கக்கூடியவங்க இந்த ஆலயத்திற்கு வந்து இவங்க சொல்லக்கூடிய இந்த ஆலய வழிபாடு முறையை பின்பற்றினாங்கன்னா அவங்களுக்கும் வாழ்க்கையில மாற்றமும் ஏற்றமும் ஏற்படுது அப்படின்றத சொல்றாங்க. 64 வகையான பைரவர்களுக்குமான ஒட்டுமொத்த ஒரே ஆலயமாக தான் இந்த காசி பைரவர் ஆலயம் வந்து திகழ்கிறது. ஸ்ரீ விஜய் ஸ்ரீ சுவாமிகள் தான் இந்த ஆலயத்தை வந்து